வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 7 சென்சஸ் ஆஃப் த ரீயூனியன் அப்படிங்கிற அனிமோட எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அனிமே எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்ல ஆக்ஷன் இருக்கிற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த அனிமோட பிளாட்டை வந்து நான் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அனிமே பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இந்த அனிமே வந்து ஆர்பிஜி கேமை பேஸ் பண்ணது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன். அந்த ஆர்பிஜி கேம்லேயே வச்சு நம்ம ஹீரோட யூனியன் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து பவர்ஃபுல்லானது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே இந்த அனிமே வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தொண பேசிட்டு இருக்காம ஸ்ட்ரெயிட்டாக அந்த எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணோம்னா ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம நேற்று ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா அது எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. அதுதான் நீ ஏன்ட்ட கொடுத்துட்டியா அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, என்னோட இன்வென்ட்ரி வந்து காலியாக இருக்கிறனால நீ அதை வச்சுக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து வராரு. இன்னைக்கான குவிஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் அவரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எது அந்த கிளாமிட்டி மான்ஸ்டர் அடிக்கிற குவிஸ்ட் வந்து ஒரு பார்ட்டி தேர்ந்தெடுத்தாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து உண்மையுமே பவர்ஃபுல்லானது. அந்த எலைட் லைட்டிங் கில்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட ஒரு தடவை அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தாங்க. ஆனா அந்த ஒரு டாஸ்க்ல வந்து பாதி பேர் வந்து செத்துதான் போனாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தடவை உங்களோட ஹெச்பி வந்து 0 தொட்டுச்சுன்னா உங்களால வந்து இந்த கேம்கள் ரீஸ்பானும் ஆக முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாகினும் பண்ண முடியாது, ஒரு பர்மனெண்ட் டெத் மாதிரி அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து எந்த ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்கும்போது அது யாருன்னா அது அவங்க தான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு 2 வந்து சொல்ல நம்ம ஹீரோ இங்க வந்து காட்டுறாங்க. அவங்களோட லீடர் வந்து ஒரு ஃபைட்டர், அவனுடைய பவர்ஃபுல்லான யூனிக் ஸ்கில்னால முன்னாடி யார் இருந்தாலும் சரி அந்த எனிமிஸ் வந்து தோக்கடிச்சிடும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அவர் கூட இன்னும் பவர்ஃபுல்லான வந்து ஒரு வைஸ் லீடர் வந்திருக்கான் அண்ட் அவர் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து குயின் ஆஃப் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா அவனால வந்து கவுண்ட்லெஸ்ஸான எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க கூட ஒரு ஷேப் ஷிஃப்டர், ட்ரீம் மேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாம எம்பத் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து இருக்காங்க. அப்போ அவங்க 6 பேருமே வந்து 6 சென்சஸ் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்க அவங்க மட்டும் கிடையாது, இன்னொரு பொண்ணு வந்து இருக்கா. அவங்க கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ரேரான ஒரு ஸ்கில் வந்து இருக்கு, அதாவது அவனால வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து முன்னாடி வந்து பார்க்க முடியும். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீம்னா கண்டிப்பா அந்த மாஸ்டர் வந்து இவங்க அழிச்சிருவாங்க. இவங்களை பத்தி கேட்கும் போது எனக்கு வந்து டிமோட்டிவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு இந்த பையன் வந்து சொல்றான். அட்லீஸ்ட் அவங்களோட பேராச்சும் நம்மளுக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் வந்து ஒரே ஒரு வெட்டு தான் வெட்டுறான். அது வெட்டினோட அந்த மாஸ்டர் வந்து அப்படியே வந்து அழிஞ்சு போயிருது. யூனியன்லேயே வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டினா அது அவங்களோட பார்ட்டி தான் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான். அவங்கள வந்து 7 சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஜாப்பனீஸ்ல வந்து சுபாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு ரூமரா இல்ல அவங்களோட அவதார்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்றாங்க. ஹே கைஸ், மிஸ்டீரியஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற குஷ்ட பத்தி கேள்விப்பட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. இது மிஸ்டீரியஸ் ஆஃப் டார்க்னஸா, ஏ டேகடோரி இதை பத்தி கேள்விப்பட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை வந்து ரீசெண்டாக தான் குஷ்ல ஆட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அது தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாமே அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஒருத்தரும் ஏ அஷாஷி போன தடவை கூட இப்படிதான் சொன்னீங்க, போன தடவை அந்த ஒரு மாஸ்டர் நம்ம ஈஸியாக வாங்கி கொண்டுட்டோமே அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு. இந்த ஒரு மாஸ்டர் வந்து நீ வந்து குறைச்சிட போட்டுறத, இது வந்து யாருனாலும் தோக்கடிக்க முடியாமா அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்றா. ஆமா அவ சொல்ற மாதிரி அந்த மாஸ்டர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் தான், அது யாருனாலும் தோக்கடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு வந்து சொல்றா. ஏன் அந்த லைட்னிங் மெம்பர்ஸ் கூட அந்த பாஸ் வரை கூடி போயிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் 10 செகண்ட்ல வந்து தோத்துட்டாங்க. இது 10 செகண்ட்ல தோத்துட்டாங்க. நம்ம ஹீரோ எவன் தோத்தா என்ன தோக்காட்டி எனக்கு என்ன, இந்த ஒரு சேலஞ்ச் வந்து நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா யாருனாலும் பண்ண முடியலன்னா நம்மளோட பார்ட்டி தான் வந்து அதை பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சஹி அப்படிங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கூட வந்து சேர்ந்துக்கிறா. அப்புறம் எல்லாருமே வந்து போலாம் அப்படி சொல்ற மாதிரி வந்து பேசுறாங்க. அப்புறம் இந்த பிங்க் தலை வந்துட்டு ஹே நோசமி உன்னோட மேஜிக் வந்து போன தடவை யூஸ் பண்ணல, இப்போ நீ நல்லா தான் இருக்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறா. நல்லா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வந்து பயந்துகிட்டே வந்து சொல்றேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நோசமி அப்படிங்கிற பொண்ணு வந்து போன தடவை போட்ட சண்டையில் வந்து நிறைய எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டாலாமா, அதான் இந்த தடவை சண்டை போட முடியுமா என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சாட்ஸ்கி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஹே உங்ககிட்ட நான் ஆக்சுவலி ஒரு விஷயத்த வந்து தரணும், இந்த ஒரு ரிங் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிங் வந்து தரா. என்னல இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது உனக்காக ஒரு பிரசன்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு கிரஷ் வந்துட்டு ஹே அங்க போற ரொமான்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ரொமான்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. நான் உனக்கு எதுவும் பண்ணி ஆகணும், உனக்கு எதுவும் வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது எனக்கு எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் அந்த அசாகிங்கிற பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து எப்பவுமே இப்படி ஒட்டுக்காவே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றா. நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி இப்போ நம்ம டீம் வந்து சுபாரு அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தான் வந்து பவர்ஃபுல்லான பார்ட்டி அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு லெஜண்டா மாறுவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து சீரப் ஆயிட்டு வந்து போறாங்க. சரி நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா அந்த குஷ்ட பண்றதுக்கு அங்க வந்து நிறைய பீப்பிள்ஸ் வந்து இருக்காங்க. சாட்சுகியும் அசாஹியும் அண்ட் ஹீரோ எங்க அப்படி சொல்லிட்டு கேட்டு நான் போய் அவங்கள பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து போறா. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அவளோட ரிங்கை கழட்டி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறா. இவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாட்சுகியை வந்து யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங்கை மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வந்து மாட்டி விடுறான். அந்த சாட்சுகி இது தப்பா நினைச்சிட்டு மனசு உடஞ்சு வந்து போயிடுறா. ஹே சாட்சுகி உனக்கு என்னாச்சு பயந்துடி அப்படி சொல்லிட்டு நம்மளோட கிளே வந்து கேட்க இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உள்ள போறா. அப்புறம் அப்படியே அவங்க எல்லாருமே சேர்ந்து லெஞ்சனுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, லெவல் பை லெவலா வந்து தோக்கடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸே தோக்கடிக்கிறது கஷ்டமா இருக்கும்போது அந்த பாஸ் எப்படி இருக்குமா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி அசாஹி ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணனால நம்ம நிறைய ட்ராப்ஸ்ல இருந்து தப்பிச்சோம் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்த வந்து சொல்றாரு. அசாஹி இந்த பவர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக தான் யூஸ் பண்றேன், அது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இந்த அசாஹிங்கிற பொண்ணு வந்து துரத்தி அடிக்குன்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கலன்னா அதை நாங்க பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அதே
மாதிரி சேட்சுகி வந்து நம்மளோட அசாஹியை வந்து ஹேட் பண்றா. அண்ட் அவங்க அந்த டென்ஜோனோட பாஸ் வந்து அழிக்கிறதுக்காக வந்து வந்துடுறாங்க. அப்புறம் அந்த இடமே வந்து ஷேக் ஆகி அந்த பாஸ் வந்து வெளியே வரான். இவன் தான் டார்க்னஸ் பியூர்னு சொல்லுவாங்க இந்த டென்ஜோனோட பாஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம டேட்சுக்கி வந்து சொல்ல, என்னவா இருந்த என்ன நம்ம தான் பவர்ஃபுல் ஆச்சு, இன்விசிபிள் சுபாரு டீமுக்கு என்ன கவலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அது கூட வந்து சண்டை போட போறாங்க. ஹே டெக்கனோரி அதோட வெப்பன்ஸ் வந்து அழிக்கப்பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் போய் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து அழிக்க வந்து பார்க்க மெயின் வெப்பனை போய் கஷ்டப்பட்டு அவன் வந்து இன்விசிபிள் ஆக்க, பட் அது வந்து மறுபடியும் வந்து ரீக்ரியேட் வந்து ஆகுது. சாட்சுக்கியும் ஹே கிளிவ் என்னோட எலமெண்ட்ல வந்து மேட்ச் பண்ண அப்படிங்கிற சொல்ல நம்மளோட கிளிவ் போய் மேட்ச் நான் அந்த பாஸ் வந்து மேல இருந்து அட்டாக் பண்ணும் அதுக்காக வந்து உன்னோட பேர்டு வந்து எனக்கு வேணும் அந்த பேர்டு வந்து சமன் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து பேர்டு சமன் பண்றான். நம்மளோட க்ளூ வந்து அந்த பாஸ் வந்து அப்படி ஸ்லோ ஆக்க நம்மளோட ஹீரோ இதை டைம் அப்படி சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ண போகாட்டே இப்போ போகாதரா அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. நான் போய் அதை கட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அதோட ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் இந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ற மாதிரி வருது. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். அந்த சமயத்துல தான் இன்னொரு தனி ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோ அந்த சைடு வந்து அப்படி தூக்கி வீசிடுது. அந்த டைம் எடுத்துக்கிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து லேசர் வச்சு அட்டாக் பண்ண வர, ஆனா அந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணு வந்து அந்த லேசர் அட்டாக் வந்து வாங்கிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல ஒரு தடவை ஒருத்தவங்களோட ஹெச்பி வந்து 0 ஆயிடுச்சுன்னா அவங்களால ரெஸ்பான் ஆக முடியாது, அவங்களால கேம்குள்ள லாகின் பண்ண முடியாது, ஒரு பர்மனன்ட் டெத் மாதிரி. ஸோ அதனாலேயே அசாஹி வந்து அப்படியே அந்த கேமை விட்டு வந்து போயிடுறா, அதாவது அந்த கேமை விட்டு டெத் ஆயிடுறா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டீங்க நம்மளோட ஹருட்டோ வந்து காட்டுறாங்க. எல்லாமே ஹருட்டோட ஃபால்ட் தான், அவன் மட்டும் ரஷ் பண்ணாம இருந்தானா அந்த பொண்ணு வந்து அந்த கேம்ல இறந்துருக்க மாட்டா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோமா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹவுட்டோர் அந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்கும்போது அந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணோட அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து அப்படியே கண்ணீரோட வந்து நிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க, அப்படியே உடஞ்சு போய் வந்து நின்று இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அசாஹி கேம்ல தானே இறந்தா எதுக்கு இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் வராங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது என்னென்ன பார்த்தோம்னா நம்ம அசாஹி வந்து ரியல் லைஃப்ல வந்து இறந்து போயிருக்கா. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த கேம்ல வந்து அவ அவுட் ஆனனால ஒரு சடன் ஹார்ட் அட்டாக்னால வந்து அவ இறந்து போயிருக்கா. அவளோட தம்பி தங்கச்சிகள்ல நம்ம ஹீரோ பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சமயம் வந்து திட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அப்படியே உடஞ்சு போயிட்டான். அப்புறம் அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு காட்டுறாங்க, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீ ஒருத்த மட்டும் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போன்ல பேசிட்டு இருக்கான். உன்ட்டு தான் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குல்ல நீ உள்ளவா அப்படி சொல்லிட்டு யாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல நம்ம கலந்துக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் இருக்கணும் வாடா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேம்குள்ள மறுபடியும் வந்து கூட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, நம்மள யூனியன் வந்து ரீயூனியனுக்கு வந்து ஃப்ரீயா வந்து மாத்துறாங்கடா வாடா அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு இருக்கேன். நான் வந்து இது வரமாட்டேன், நான் அதை விளையாண்டே ரொம்ப நாளாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன் வந்து கட் பண்ணிடுறான். அப்புறம் அவன் தங்கச்சி கிட்ட போயிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது பிரெட் முட்டையும் தான் இருக்கு அப்படி சொல்லும்போது அதுல எதுவும் பண்ணி தரவா அப்படி சொல்லிட்டு தங்கச்சி கேட்கறா. நம்ம ஹீரோ டிவி பார்க்கும்போது அந்த டிவியில கூட ரீயூனியனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து விளையாட முடியுமா. நம்ம ஹீரோட தங்கச்சியும் இந்த கேம் வந்து நீ ஃபர்ஸ்ட் விளையாண்டில அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆமா இப்ப நான் விளையாடுறதில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது டிவிலையும் இந்த கேம்ல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ரியல் லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி நிறைய வந்து கிடைக்கும். இந்த ஒரு ரீயூனியனை எல்லாத்தினாலையும் வந்து ஃப்ரீயா வந்து விளையாட முடியாது. சென்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரைட்ஸ் இருக்கு, அது வச்சிருக்கவங்களால வந்து ஃப்ரீயா விளையாட முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அப்படியே வந்து சாப்பிடாம வச்சுட்டு போக தங்கச்சி வந்து ஒரு மாதிரி வந்து சோகமாயிடுறா. ஈவினிங்குள்ள நம்ம ஹீரோ வந்து கேம் லாகின் பண்ணி ஆகணும். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட்ட. பட் நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிட்டு சரி போறேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றேன். நம்ம ஹீரோ வந்து கேம்குள்ள வந்து போக யூனியன்ல இருந்து உங்களை ரீயூனியன் மாத்துறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சென்ஸ் இருக்கு, அக்கௌண்ட் கன்ஃபார்ம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட பேர் வந்து ஹருட்டோ அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்து வந்துடுறான். நம்ம ஹீரோ உள்ள வந்தோடனே வழி எல்லாம் மாறி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாக்குறான். அண்ட் அவனோட ஸ்கில்ல வந்து பாக்குறான். புதுசா வந்தனால எந்த ஒரு போனஸும் வந்து கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட லெவல் வந்து ரீசெட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கிரீன்ல நம்ம ஹீரோட லெவல் என்னன்னு சொல்லிட்டு கூட அது காட்ட மாட்டேங்குது. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடா ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாம இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. நீ தானே ஒரு குஷ்ல வந்து பாதியிலே போனவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா வந்து சிரிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன்ன மாதிரி நியூ பீஸ்க்குள்ள இந்த இடத்த வந்து ஆபத்தானது, நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு கூட வந்தது கரெக்ட் தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா நீ சொன்ன அப்படி சொல்லி கேட்கும்போது ஒன்னு சொல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டென்ஷனுக்குள்ள வந்து போக இந்த டென்ஷன் வந்து பாக்குறதுக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த இன்னொருத்தவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த கேமுக்கு என்ன நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த கேம் நாங்க ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றான். அண்ட் இந்த ரீயூனியனுக்கு வந்து எங்க கில்ட வந்து எங்களை ஏத்துக்கல அப்படி சொல்லும்போது என்ன கில்ட்ல இருக்கீங்களா, அது ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அவங்க தான் என்ன இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது உங்களோட பவர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அந்த பையனோடது ஷேப் ஷிஃப்டிங் அண்ட் அந்த பொண்ணோடது மேஜிக். நம்ம ஹீரோட என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஃபைட்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அந்த பையன் அந்த மான்ஸ்டர் வந்து நம்மளை நோக்கி வருதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பயப்படுறான். நம்ம ஹீரோவும் அவனோட சென்ஸை யூஸ் பண்ணி நம்மளை நோக்கி 2 மான்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த 2 மான்ஸ்டர்ஸை ஒரே போர்ல வந்து கொண்டுறான். ஹே ஹருட்டோ நீ வந்து வேற லெவல் பா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து நம்மளோட ஹருட்டோ பார்த்து வந்து சொல்றாங்க. உனக்கு பயமா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது என்ன பயமா, நான் வந்து ஒரு ஃபைட்டர், இந்த மாதிரி மான்ஸ்டர் அட்டாக் பார்த்தாலும் நான் வந்து பயந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து வந்து சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. இப்போ இந்த டென்ஜோன் எதுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கறான். அவங்க இருந்தாங்களோட டென்ஜோன், அந்த டென்ஜோன் வந்து அப்படி டோட்டலா வந்து மாறிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது நம்மளுக்கு வச்சு ஏதோ ஒரு ட்ராப்பா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, ரொம்ப யோசிக்காத. அந்த பையனும் இது வந்து
வந்து ஒன்று பக்கா இருக்கும், இல்லைன்னா அந்த ரீயூனியனோட புது ஃபியூச்சராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்குமா நம்ம ஹீரோவும். ஆமாம், இங்கே வந்து எந்த ஒரு மான்ஸ்டர்ஸோட சென்ஸ் வந்து எனக்கு தோணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து போகிறாங்க. அவங்க அப்படியே உள்ளே போகிறாங்க. அவங்க போக போகவே இது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு டென்ட் மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்க்கும்போது அங்கே பாரு அங்கே வந்து எதுவும் இருக்குது அப்படி சொல்லும்போது அங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் அந்த பாக்ஸை போய் நம்ம ஹீரோ வந்து திறக்க சொல்கிறாங்க. எதுக்கு நான் திறக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ தானே ஃபைட்டர், திடீர்னு ஏதோ அட்டாக் பண்ண வந்தாலும் நீ போய் டக்குன்னு அடிச்சிடலாம்ல அப்படி சொல்லிட்டு அவங்களால சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா நேக்க தாண்டா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட கை ஃபுல்லாக வந்து பவர்ஃபுல்லாக மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு கையில் வந்து அந்த பாக்ஸ் வந்து திறக்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி வெளிச்ச மாதிரி வருது. நம்ம ஹீரோ உள்ள இருந்த பொருள் வந்து பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த அசாஹி அப்படிங்கிற பொண்ணு தான் அந்த உள்ள உட்காந்துருக்கா. ஹே ஹவுட்டோரோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அசாஹி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட அப்படின்னு ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு RPG கேமுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பார்ட்டியை வந்து இருந்திருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டென்ஜோனுக்குள்ள போய் வந்து பார்த்தோம்னா அந்த அசாஷி அப்படிங்கிற பொண்ணு வந்து செத்துருப்பா. அந்த பொண்ணு கேம்ல செத்தது மட்டும் கிடையாம ரியல் லைஃப்ல வந்து செத்து போயிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த கேம் வந்து விளையாடுறதே வந்து விட்டுருப்பான். அதுக்கப்புறமும் மற்றவங்களாம் நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேமுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வந்து பார்த்துருக்கான். ஏன்னா கொஞ்சம் எபிசோட்ஸ் உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி போனாலும் பட் பயங்கரமா இருக்கும் இந்த அனிமே. ஆக்சுவலி ஒரு நாள் வீடியோ போடுறதுக்கு கூட இந்த அனிமே தான் வந்து காரணம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனிமே கொடுக்கணும்னு சொல்லி இந்த அனிமே வந்து ஃபுல்லாக பார்த்தேன். நிறைய பேர் வந்து நான் போன தடவை போட்ட அனிமே வந்து இச் அனிமே அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு சேனல் வந்து போட்டிருக்காங்க வேணா ப்ரோ அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அனிமே வந்து உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த அனிமேட ரேட்டிங் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.